வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இந்த கந்தனின் நெற்றிப் பொட்டை தொட்டு உள்ளே வந்திருக்கின்ற என் குழந்தை நிச்சயமாக சந்திர தரிசனத்தின் இரவுக்குள் உனக்கான ஒன்றை நிச்சயமாக என் கைகளிலிருந்து கிடைக்கப் பெறுவாய். இது உனக்கான நேரம், இது உனக்கான வாழ்க்கை. உன்னுடைய நம்பிக்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டிய காலம். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அப்பன் முருகன் என்னுடைய அருளோடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய அத்தனை வெற்றிகளையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்க வேண்டிய அவசியம் இனி இல்லை. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து நீ பெறக்கூடிய வெற்றி ஒன்றுதான் உன் கண்ணுக்கு தெரிய வேண்டும். என்ன நடந்திருந்தாலும், இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்திருந்தாலும் அத்தனையின் முடிவிலும் நீ உனக்கான வெற்றியை நிச்சயமாக மன உறுதியோடு பெற வேண்டிய காலகட்டம். அப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்க வேண்டும் அல்லவா? கந்தன் முன்னால் வந்துவிட்ட பிறகு தீமைகளுக்கு இங்கே இடம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தீய விஷயங்களை இனி இங்கே தங்க வைக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை. நீ இடம் கொடுத்ததனால் வந்து தங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இனிமேல் கந்தன் இருப்பதை பார்த்துவிட்டால் உன் பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டார்கள். இது போன்ற நேரம் அப்பன் முருகன் நான் உன்னோடு வருகின்ற இந்த காலம் என்று ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். மனமுருகி நான் உன் முன்னால் நின்று கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாகவும் கவனமாகவும் தெரிந்து கொள். என்ன நடக்கிறது, நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்ற உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு கந்தனின் அருளோடு இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் நமக்கானதாக நிறைவேற்றப் போகிறோம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்ற உன்னுடைய எண்ணம் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக மாற்றி தந்துவிடும். அப்பன் முருகன் என்னை தேடி என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற எல்லாமும் உனக்கு நிரந்தரமாக இருக்கும். அப்பன் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு தந்து விடுவது கிடையாது. நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உன்னிடத்தில் நான் ஒப்படைக்க வருகிறேன் என்றால் அதற்கு காரணம் நீ என்னுடைய பிள்ளையாக வலம் வந்து கொண்டிருப்பதுதான். என்ன நடந்தாலும் நம் அப்பன் நம்மை காப்பாற்றுவார். எதுவாக இருந்தாலும் நம் கந்தன் நமக்கு நடத்தி கொடுப்பார் என்று நீ எண்ணுகின்ற உன்னுடைய அந்த சிந்தனைகளுக்குத்தான் உன் அப்பன் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டிருக்க நேரமில்லை. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நான் சரியாக நல்லபடியாக நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன். உன்னோடு என்றுமே இந்த கந்தன் முன்னால் நிற்கின்ற நேரத்தை உணர்ந்து உனக்கு நான் கொண்டு வந்து தரக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் உன்னை நான் நல்லபடியாக மீட்டெடுத்து விடுவேன். இத்தனை நாளும் என் பிள்ளையை எல்லோரும் பதம் பார்க்க நினைத்தார்கள். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை எல்லோரும் அழிக்க நினைத்தார்கள். வேண்டும் என்றே இங்கு கஷ்டங்களை கொடுத்தார்கள். மன உறுதியோடு இந்த வாழ்க்கையை நீ எதிர்த்து நின்று போராடிய நேரங்களில் அப்பன் முருகன் உனக்காக வந்து உனக்கு கை கொடுத்து உதவிய காலங்களும் உண்டல்லவா? இல்லை என்று உன்னால் மறுத்துவிட முடியுமா? நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து இனிமேல் நீ கலங்க வேண்டாம். இனி உனக்கு நான் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நமக்கும் வெற்றி உண்டு, நமக்கும் இந்த வாழ்க்கையில் நன்மை உண்டு என்பதனை நீ நம்பினால் போதும். கந்தன் முன்னின்று ஒவ்வொரு நாளும் உனக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். தெளிவில்லாத வாழ்க்கை, சரிப்பட்டு வராத சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ கடந்து வந்து விட்டாய்.
வாழ்க்கை பல பாடங்களை உனக்கு போதும் போதும் என்று கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இதற்கு மேலும் இதையெல்லாம் நினைத்து நீ வேதனைப்படுவதற்கோ இந்த வாழ்க்கையை நினைத்து கலங்குவதற்கோ ஒன்றுமே கிடையாது. என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் உனக்கு அத்தனையும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லையற்ற சந்தோஷம் உன்னை தேடி வர வேண்டும். எல்லையற்ற மகிழ்ச்சி உனக்கு கிடைக்க வேண்டும். அப்பன் முருகன் நான் உன் முன்னால் வந்து நின்று உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் இனி உனக்கென நிலைநிறுத்த வேண்டும். நீ கலங்கிடாமல் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை எல்லாம் பெறுகின்றாயோ, மனம் வருந்திடாமல் எந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ உணர்கின்றாயோ, அதையெல்லாம் நீ சரியாகவும் தெளிவாகவும் ஏற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இனி என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அது வேண்டும் என்று இந்த கந்தன் முன்னால் நீ நிற்கும் பொழுது அவை அத்தனையையும் நான் உனக்கே உனக்கானதாக சரியாக நடத்தி தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் முன்னின்று ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து நடத்த தொடங்கிவிட்டால் அதன் பிறகு எந்த கொம்பனாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. என் குழந்தையே, இன்று நான் நினைத்தது போல இந்த சந்திர தரிசனம் நாளில் உனக்கான மாற்றங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்படும். உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தோடு ஒரு பொழுதும் இருக்காதே. ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறும் பொழுது நீ எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு கந்தனை வணங்கி இந்த வாழ்க்கையில் தான் விரும்பியதை அடைய நினைக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் பேரானந்தத்தை கொடுக்காமல் செல்லுமா? நீ எதிர்பார்த்ததை விட பெருமகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்டதை விடவும் மிக பெரிய சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும். கந்தனின் வேலும் மயிலும் உன்னை காக்க வரும். அப்பன் சொன்னது போல நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நடந்து உனக்கு அதிலிருந்து மிக பெரிய புண்ணியங்களும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி ஏதுவென்று என் குழந்தை நினைத்து நீ எதையும் யோசித்து கலங்காமல் உனக்கு நான் தருகின்ற வெற்றியில் இந்த வாழ்க்கை உன்னை அழகாக மிளிரச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். கந்தனின் நாமத்தை உச்சரிக்கின்ற பிள்ளைகள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் ஒரு ஆனந்தத்தை அடையக்கூடிய இடத்தை பெறுவதற்குரிய அத்தனை தகுதிகளையும் உடையவர்கள். இனிமேல் எந்த வகையிலும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலுக்கும் நீ காரணமாகி விடாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனமாக கேட்டு தெரிந்து கொள். இத்தனை காலமும் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களும் இத்தனை காலமும் நீ சந்தித்த விஷயங்களும் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களை பற்றியும் உனக்கு யாரென்று எடுத்து சொல்லும். இனி என்னவாகும் என்ற உன்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் என்ன சொன்னார்கள், யார் எதை செய்தார்கள் என்பதனை எல்லாம் விடுத்து இனி உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ உறுதியோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு. முருகன் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டேன் என்பதனை நான் சொல்லித்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. நான் என்றோ உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்த ஆரம்பித்து விட்டேன். இனியும் நீ ஒரு அடி கூட பின்வாங்கி விடாதே. உன்னுடைய வெற்றியை உறுதி செய்து உனக்கான நம்பிக்கையை மன உறுதியோடு பெற்று எப்பொழுதும் சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும். கந்தனின் அருள் உனக்கு கிடைக்கும் பொழுது இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்காதே. அப்பன் முருகன் உன்னோடு நிற்கும் நேரம் இனி எந்த சூழ்நிலையையும் நீ விட்டு விடாதே. உனக்கென நான் வருகின்ற இந்த காலம் உனக்கு பொற்காலம் என்பதனை மறந்து விடாதே. நம்பிக்கையோடு நில். கந்தன் உன்னை
கரை சேர்க்காமல் எங்கும் சென்று விட மாட்டேன். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.